தொலைஞ்சு போன ஒரு உறவு திரும்ப கிடைக்கும் போது அது எப்படி இருக்கும்? அந்த ஃபீல். டேய் என்னடா ஆச்சு? என் எக்ஸ் கால் பண்ணியிருக்காடா. 4 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமாடா, அதான் என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியலையா? அப்போ பேச போறியா? இல்லைடா, ஆனால் கம்பெனிக்கே வரேன்னு சொல்லியிருக்கா. ஆல் த பெஸ்ட் மச்சான். டிஎல் வேற மேலேருந்து பார்த்துனே இருக்கிறான். முடிஞ்ச ஆஃபீஸ் வந்து சேரு. பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். மாட்டினாண்டா பம்பர் கட்டு மண்டையன். இவன் வேற பார்க்குறானே. கொஞ்சம் சைடில் வா. ஏய், எதுக்கு இப்போ இங்கே வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? 4 வருஷம் பேசி சண்டை போட்டதெல்லாம் பத்தாதா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல. இங்கே பாரு, நானே வேலைன்னு முடியலன்னு செம்ம கடுப்பில் இருக்கேன். தயவு செஞ்சு இங்கே போயிடு. ஆஃபீஸ் கிட்ட வந்து ஏன் அப்படி பண்ணுற? என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? ஓ, அப்போ நான் உன் நிம்மதியை ஸ்பாயில் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறியா? ப்ரோ வை ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஏய், நீ இன்னும் இவ கூட சுற்றிட்டு இருக்கியா? ஆமாம் ப்ரோ, கூட தான் இருக்கேன். நீங்கள் போனதுலேருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க ப்ரோ. ஸோ அதான். எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? உங்களை மாதிரி பசங்களால தான் எங்களை மாதிரி பசங்களோட லவ்வே ஃபெயிலியர் ஆகுது. ஹேய், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. இப்போ என்ன சொல்ல வர? அகைன் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற. அப்போவா ஒரு காஃபி சாப்பிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். காஃபியா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை. கம்முனுங்கிறது போயிடு. ப்ரோ புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, உங்களுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காங்க ப்ரோ. ஏய், மூட்டுப்படா. ஹேய், அங்கே பாரு. ஏய், ஹே ரியோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன் எக்ஸுக்காக நீ இவ்வளோ தூரம் போராடுற. ஆனால் என் எக்ஸு என்னை விட்டு யாரோ ஒருத்தனை கட்டிக்கிட்டே சந்தோஷமாக இருக்கா. அது நினச்சா தான் கஷ்டமாக இருக்கு. ஏய், அடி. ஏய், இங்கே பணம் காட்டிட்டு இருக்கீங்களா? இங்கே ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்களா? சா வச்சு 2 பேரையும். ப்ளீஸ் லாஸ்ட்டாக ஒரு டைம் நம்ம பேசி டிசைட் பண்ணிக்கலாம். இது அந்த அதே பழைய கஃபேல. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்க போல. சரி சொல்லு, என்ன பேசணும்? நம்ம அகைன் லவ் பண்ணலாம். எதுக்கு? எதுக்கா? இந்த 4 இயர்ஸ் நான் ரொம்ப பட்டுட்டேன். நம்ம ஒன்றா சேர்ந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்குமா? நீ எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஞாபகம் இருக்கா? என் கூட இருந்தால் தான் உனக்கு சந்தோஷமே இருக்காதே. ஹே, நான் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். 4 வருஷமா நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம் உனக்கு தெரியும்ல உனக்கு? இல்லை, எனக்கு புரியுது. தினமும் சண்டைன்னு சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ இனிமேல் சண்டை போட மாட்டேன், கரெக்டா? ஆஹா, இனிமே பண்ண மாட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த 4 வருஷத்துல நம்ம லவ் பண்ணி சந்தோஷமா இருந்த டைமை விட சண்டை போட்டுட்டு இருந்த டைம் தான் ரொம்ப அதிகம். இந்த லைஃப் நல்லா இருக்கு. ஏன்னா லைக் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். நீ சொன்னல, பெரிய வீடு பெரிய காரு வாங்கிட்டு நம்ம மட்டும் தனியா லைஃப்ல சந்தோஷமா இருக்கோம், ஃபேமிலி விட்டு தனியா இருக்கணும். இதெல்லாம் அப்ப கேட்டப்போ நல்லா இருந்துச்சு. பட் இப்போ அதை பற்றி யோசிச்சாலே ப்ராக்டிக்கலாக நடக்குமானே தெரியல. ஏன்னா நான் இன்னும் என் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கே இன்னும் 5 இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியுமா? இப்போ திரும்பி வந்திருக்குன்னு சொல்கிறியே, வெளியே ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கியே ரியோ, அவனால தான் நமக்கு அவ்வளோ சண்டை வந்தது. நம்ம லவ் பண்ணுறப்ப அவ்வளோ சொன்னேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை. இதுவே பணக்காரனா இருந்து நான் சொல்லியிருந்தேன்னா உன் காதில் விழுந்து நீ கேட்டு வந்திருப்ப. நான் அவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு நம்ம சேர போகிறோம், நீ திரும்பி வந்திருக்குன்னு சொல்கிறப்ப
நீ அவனையே கூப்பிட்டு வந்திருக்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியலை. இப்போ வந்து மிடில் கிளாஸ் பசங்க பேசினாலாம் பொண்ணுங்க காதில் விழாது. இப்பயும் நான் சொல்கிறேன், நான் என்றைக்கும் உன்னை ப்ளேம் பண்ணதில்லை, ப்ளேம் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்போ நீ எப்படி இருந்தன்னு. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீ கில்ட்டெல்லாம் ஃபீல் பண்ணாத. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நெக்ஸ்ட் லைஃப்னு இருந்துச்சுன்னா நான் பணக்காரனாக பிறக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தேன்னா என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைஃப் என்றைக்குமே நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். நம்ம பண்ண அதே தப்பை திருப்பி பண்ணுறோமா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் லவ்வில் செகண்ட் சான்ஸ்ன்றது செகண்ட் லவ்வாக மட்டும்தான் இருக்கும். It's better to be kept separated mutually and also